டே 5 ஆஃப் சேஞ்சிங். என்னடா வாழ்க்கை டூ இதாண்டா வாழ்க்கை. காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே இடுப்பு வலியோட பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா மனவலி தான் அதிகமாக இருந்துச்சு. சரியான கடுப்பில் இருந்தேன். இதே கோவத்தில் போய் நம்ம டெட் லிஃப்ட் இன்னைக்கு பண்ணுறோம், பயங்கரம் பண்ணுறோன்ற ஒரு முடிவில் தான் இருந்தேன். கொஞ்ச நேரம் ஆக தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு நேற்று இடுப்பு வலி இருந்துச்சுன்னு. இடுப்பு வலி கிட்டத்தட்ட ஓகேவான்ற ரேஞ்சில் இருந்தனால தான் காம்படிஷனுக்கு போனேன். காம்படிஷன் வென்யூ ரீச் ஆகிட்டு வெயிட் கொடுத்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இடுப்புக்கு வந்து கொஞ்சம் பேட்ச் ஓட்டினேன். அது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஓட்டினதுனால கபன்னு சரியான இருந்துச்சு. நான் டெட் லிஃப்ட் மட்டும் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்ச நேரம் காற்று வாக்கில் கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்தேன். தென் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. லஞ்சுக்கு சிக்கன் அண்ட் ரைஸ் தான். இது சாப்பிட்டது தான் எனக்கு பெரிய ப்ராப்ளத்தை உண்டாக்கிருச்சு. திடீர்னு மழை வர ஸ்டார்ட் ஆனனால கொஞ்சம் நேரம் டைமிங் வந்து தள்ளி போட்டாங்க. அதே சமயத்தில் என் வயிறு வந்து பயங்கரமான ஒரு வேலையை காட்டி விட்டுட்டான். சரி அங்கே எங்கேயாவது ரெஸ்ட் ரூமில் போய் முடிச்சு விட்டு வரலான்னு பார்த்தா பப்ளிக் டாய்லெட்டே தேரலாம் போல. தென் ரிட்டன் வந்து ரூமுக்கு வந்துட்டு தென் கடமைகளை முடிச்சுட்டு மறுபடியும் வென்யூக்கு நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொண்டேன். நான் ரீச் ஆகிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என் கேட்டகரியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு வார்ம் அப் வெயிட்டும் இல்லாமல் டைரெக்டாக ஐயா வந்து களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்னா கண்டிப்பாக நம்ம எதாக இருந்தாலும் தட்டி தூக்கிடுவோம், நம்ம தான் அட்ரினலைன் ரஷ்ல நாம தான் பெரிய ஆளாச்சேன்ற மாதிரி ஒரு மெதப்பு தான் எனக்கு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்கு 205 kg கொடுத்தேன். நினச்சதை விட வார்ம் அப் இல்லாதனால கஷ்டமாக போச்சு. தென் செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து 220 கொடுத்தேன். ஓகே இது கொஞ்சம் நல்லா போச்சு. 225 கொடுக்கணும் தேர்ட் அட்டெம்ப்ட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க. யார் பேச்சையும் கேட்காம 230 கொடுத்து நான் யாருன்றது எல்லாரும் முஞ்சிலும் கறியை பூச போகிறேன்னு நினச்சேன். பட் பல்பு தான் வாங்கினேன். தென் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஜூனியரில் செகண்ட் ப்ரைஸ் அண்ட் சீனியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். மெடல் எதுக்கு இத்தாசோடு கொடுத்தானுங்கன்னு ஒன்றும் புரியல. கப்பாவது கொடுத்துருக்கலாம். தென் முடிச்சுட்டு வந்து ஃபைனலாக வந்து சீட் மீல் பெருசாக ஒன்று எடுத்து நாளையிலேருந்து கட் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதனால் தரமாக சாப்பிட்டு என்ன நானே சந்தோஷப்படுத்திக்கிட்டேன். தென் நாளையிலேருந்து வேறு மாதிரி என்ன பார்க்க போகிறீங்க. பாய்.